முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்ன கண்மணி, இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, அதான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எப்ப பாரு உன்னை சமாதானப்படுத்துறதே எனக்கு ஒரு வேலையா போயிட்டு இருக்கு. விடு கண்மணி, ஃப்ரீயா எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உனக்கு துணையா நான் இருக்கேன். அப்புறம் என்ன வேணும் இதுக்கு மேல உனக்கு? நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதாங்க, நான் எதுவுமே சொல்லலையே. நீ எதுவும் சொல்லலைங்கிறதான் எனக்கு வருத்தமே. ஏதாவது பேசினீன்னா கூட இதை பத்தி பேசுறா, இதுக்கு நம்ம இப்படி பதில் சொல்லலாம்னு தோணலாம். எதுவும் பேசாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது சொல்லு? இல்லை, தேவையில்லாமல் வந்து உங்கள் வாழ்க்கையை நானே கஷ்டப்படுத்திட்டணும்னு தோணுது. என்னடி பேசுற? நீ என்ன பேசுற எனக்கு புரியல கண்மணி. அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணது தப்புங்கிறியா? நான் எப்படி பார்த்தா அப்படி தாங்க தோணுது. என்னடி இப்படி பேசுற? சத்தியமா நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை கண்மணி. அப்படி இல்லை, என் இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ நான் எது சொன்னாலும் அது தப்பாக தாங்க படும். நான் எதுவும் சொல்லலை. இவங்க எல்லாரும் இப்படி உங்களை திட்டக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான், நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஏன்னு தெரில, என்னை யாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க பிடிக்க மாட்டேங்குது. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்மணி, நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருப்பாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு நீ தயவு செஞ்சு நினைக்காத. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்கணும், நமக்கு அவங்கள பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. நீயே யோசிச்சு பாரு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னால் இனிமேல் டெய்லி நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு கண்மணி, ஒரு பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, அதை நாம் பார்த்து பார்த்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாப்போம். ஒரே ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிச்சு வச்சுக்கோ, தூக்கி மூளையில் போட்டு போயிடுவோம். இதுதான் வாழ்க்கைக்கும் நீ சொல்கிறதுக்கும் அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரிங்க, பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. வாங்க, இனிமேல் எக்ஸாம் எப்படி எழுதுவோன்னு அதை பற்றி யோசிப்போம். முடிஞ்சு போனதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் என்ன நடக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். எப்பயும் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணு. தயவு செஞ்சு நெகட்டிவாக எதையும் மண்டையில் போட்டு ஊட்டிட்டு இருக்காது, சரியா? இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் எழுதணும், அதை மட்டும் பாரு. எங்கள் அம்மா அப்பா அப்புறம் அந்த ரேஷ்மா அவங்கள பற்றி நீ தயவு செஞ்சு மண்டையில் போட்டுக்கவே போட்டுக்காத, புரிஞ்சுதா? அந்த ரேஷ்மாக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் ரேஷ்மா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காம இங்கே வந்திருக்காங்க? அந்த குத்த ஏன் கேட்குற? அவளே திடீர்னு கல்யாணம் பண்ணுவ. அதுவும் அவள் கல்யாணம் எப்படி நடந்துன்னு கேட்டினா நீயே அதிர்ச்சி ஆயிடுவ. என்ன எப்படி சொல்கிறீங்க? அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, வா போகலாம். சரிங்க. இவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எங்கள் மாமா மட்டும்தான். அவர் தான் பாவம், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். ஓ அப்படியா? அவரை நான் பார்த்ததே இல்லை. வருவார். நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். ஓகேங்க. சரி வாங்க போய் எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் முடிச்சுட்டு போய் அப்புறமா ஃபீஸ் கட்டிக்கலாம், சரியா கண்மணி? ஓகேங்க. பவி இங்க பாரு. யாரு நம்மளை கூப்பிடாம இருக்கு? பவி பின்னாடி திரும்பு. ஹாய் தினேஷ். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு முகம்லாம் சிரிப்பா இருக்கு? என்ன விஷயம்? ஏதோ சம்திங் ராங். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நீ மட்டும்தான் பவி. அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். என்னன்னு சீக்கிரமா சொல்லு, டைம் ஆயிட்டே இருக்கு. பவி, நீ சொன்ன மாதிரி எங்க அண்ணி கிட்ட சாரி கிட்ட நான் அவங்க கிட்ட பேசிட்ட பவி. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன உண்மையாவா? என்னால நம்பவே முடியலையே. நீ நான் சொல்லி கேட்டிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையா தான் சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? லூசு, நான் எதுக்கு விளையாட்டுக்கு சொல்றேன்? உன்கிட்ட போய் உண்மையாதான் சொல்றேன். அன்னிக்கிட்ட பேசிட்டேன், அவங்களும் என்கிட்ட பேசிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி ஒரு பையன் கேட்டிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். ஆமா பவி, நானும் அவங்க கிட்ட பேசினதே இல்லை. பார்த்தா அவங்க நல்லா தான் பேசுறாங்க. எனக்கு தான் அவ்வளோ நாள் புரியாம இருந்திருக்கு. அதுக்குள்ள என்னமோ அவங்கள அப்படி திட்டினா? எல்லாருக்கட்டும், எங்க அண்ணியை நீ பார்த்ததும் இல்லை, ஆனா அவங்களுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, ஆச்சரியமா இருக்கு. லூசு, அப்படி இல்லடா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுமாங்க. பொதுவாக பொண்ணுங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஓ, பொண்ணுங்க சைக்காலஜியா? அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. அதனால தான் நீ இப்படி இருக்க. சரி விடு, எப்படியோ பேசிட்டில்ல, இனிமேலாவது சண்டை போடாம இரு. அண்ணிக்கிட்ட மட்டும்தான் பேசினேன், அண்ணன் கிட்ட எல்லாம் பேசல. அது தெரியுமா உனக்கு? அடப்பாவி,
அண்ணிக்கிட்ட பேசிட்டியா? அண்ணங்கிட்ட பேசுறதுக்கு என்ன? அண்ணங்கிட்ட பேச வேண்டியதானே? இல்ல பவி, அவன்கிட்ட இப்போதைக்கு பேச மாட்டேன். பேசிக்கலாம் விடு. சரி ஓகே. உங்க அண்ணனை பத்தி கவலை இல்லை. உங்க அண்ணி தான் பாவம், இன்னொரு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. சிடின்னு இருக்காத. சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரியே நான் கேட்டுருவேன். எல்லாம் சரிதான். எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? நான் படிச்சுட்டேன் பவி. நைட்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பாரா, பாஸ் ஆயிட்டு இருக்கே. பாஸ் ஆகுற அளவுக்கு படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வா, டைம் ஆயிட்டே இருக்கு. ஆமா ஆமா, போறவளை பிடிச்சி நீட்டி பேசிட்டு இப்போ உனக்கு டைம் ஆகுதா? உன்னாலதான் எனக்கு டைம் ஆக போகுது. நீ பாஸ்டா எழுதிடுவ, நான் தான் லேட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி தினேஷ். எப்படியா குமுதா ஹாப்பி என்னாச்சு? இந்த தகுதல் எதுக்கு இங்கே வருது இப்போ? நான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ரேஷ்மா உள்ள இருக்காளா? அவ இங்க இல்ல. எங்க போயிட்டான்னு தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா. சரியான ஃப்ராடு தானே நீ. நம்ப வச்சு அவளை கழுத்து எடுத்துட்டு இருக்க. அது தெரியாத அந்த மெண்டல் ஓம் பின்னாடி சுத்திட்டு இருக்குது. ஏய் இங்க பாரு ரஞ்சித், உன் பொண்டாட்டி வரக்கு முன்னாடி என்னோட காதலி, அதை மறந்துடாத. ஆமாடா, உன் காதலியா இருந்தா. ஆனா நீ பண்ணதுக்கு பேர் காதலே கிடையாது. அது வேற ஒண்ணு. அதை ஏன் வாயிலிருந்து சொல்ல வச்சிடாத, அசிங்கமா இருக்கு. ஏய் ஆமாடா, அப்படித்தான் நான். என் கேரக்டரே அப்படிதான். அது தெரிஞ்சுதானே உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து விழுந்தா? அவ்வளோ நல்லவனா இருக்கும். உன் பொண்டாட்டியை காப்பாத்திக்க வேண்டியதானப்பா. நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் காப்பாத்தி தாண்டா வச்சிருக்கேன். என் பொண்டாட்டியா உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி தான் வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியலையா? என்ன சொல்ற நீ? ஹலோ சார், பர்த்டே பார்ட்டியில நீங்க என்ன பண்ணீங்க, எதை கலந்து கொடுத்தீங்க ஜூஸ்லன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுதான் வேணும்னே நான் தட்டி விட்டு என் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அது தெரியாம நீ தான் இங்க வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க. என்னடா சொட புட்டி, நான் சொல்றத மொண்டையில ஏத்திக்கணும்ல. என்ன சொல்ற? அப்ப நீ பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் கவுத்தி விட்டியா? அப்சல்யூட்லி, நான் வேணும்னே தான் பண்ணேன். நீ அதுல ஏதோ கலந்துக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை கேட்டா தானே அவ கேட்க மாட்டேன்னா என்ன பண்றேன்னு தெரியாம தான் வேணும்னே கீழே தள்ளி விட்டேன். அது ஒரு கோஇன்சிடென்ட்டா அந்த இடத்துல மாறிடுச்சு. அது தெரியும் உனக்கு? நீ என்ன ஃப்ராடுங்கிற? நீ தான் சரியான ஃப்ராடா இருப்ப போலயே. ஆமாமாமா, ஒன்ன மாதிரி ஃப்ராடு பண்ற அளவுக்கு எனக்கு தெரியாதுப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன். டேய், எவ்வளோ நாளா உன் பொண்டாட்டியை காப்பாத்தி வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா. அது இந்த ரஞ்சித் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே சவால் விடுற? ஆமாடா, அவ இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டியா இருந்துக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி அவ என்னோட காதலி காதலி காதலி. அதை நீ மறந்துடாத, சரியாப்பா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான். அப்படியே தம்பி, ரொம்ப பகல் கனவு காண்ற. சரி, இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. ரேஷ்மா எங்க போயிட்டா? அவளை நான் பார்க்கணும். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. அவளை பார்த்து நீ என்ன பண்ண போற? முதல்ல அதை சொல்லு. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளை விட்டு விலகி போக வேண்டியதானே. இன்னமும் அவளை பின்னாடி சுத்தி சுத்தி வர. உனக்கு என்ன பைத்தியமா? ஹேய், என் கூட கல்யாணம் ஆக வேண்டியவளை தட்டி பறிச்சுக்கிட்டவன்டா நீ. நீ பேசாத. நீ மட்டும் அந்த மேடையில் உட்காந்து அவ கழுத்துல தாலி கட்டாமல் இருந்தீங்கன்னா அவளுக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். எல்லாமே கடைசி நேரத்தில் வீணா போச்சு. அதுக்கு காரணம் நீ மட்டும்தான்டா. ஹலோ சார், நீங்க ஓடி போனதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, புரிஞ்சுதா? இனிமே என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னைக்கு சொல்றதான் கடைசி முதலமா வச்சுக்கோ. அவ என் பொண்டாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை விட்டு விலகி போறது மட்டும்தான் உனக்கு நல்லது. கல்யாணமே ஆனாலும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். ஏன்னா நீ பாக்குறியா, அவளை என் காலில் விழுந்து வந்து கெஞ்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வைக்கல. என் பேரு விக்ரம் இல்லடா. அப்படியா? அது இந்த ரஞ்சித் இருக்கிறவருக்கு நடக்கவே நடக்காது. யாரு காலில் விழுந்து யாரு கெஞ்சுறாங்கன்னு கடைசியில தெரியும்டா. இங்க பாருடா, நீ பேருக்கு தான் அவளுக்கு புருஷன். ஆனா அவன் மனசுல நான் தான் அவளுக்கு புருஷன். அடைச்சி ஏதாவது சொல்லியிருப்பான். இப்போ வந்து வசனம் பேசிட்டு இருக்கா. கிளம்பி போ, அவ இங்க இல்ல. தேவையில்லாம காலையில என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. எனக்கு தெரியாது. உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. கேட்டா இருடா, உனக்கு பெரிய அப்பா வைக்கிறேன். என்கிட்டே வா, உங்க வில்லத்தனத்தை காட்டுற. இருக்கு இரு. அடைச்சி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கேட்டா முதல்ல இந்த இடத்துல நிக்காத. இப்பெல்லாம் திமுறா பேசுறான். இந்த ரேஷ்மா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ரேஷு, நீ எப்படிங்க? உடச்சா இப்பத்துக்கு இப்ப இங்கே வந்தா காரியத்தை கெடுத்து விட்டாலே. நீ எதுக்கு இங்க வந்து வைக்கா? உன்கிட்ட தான் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன ரேஷு, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல ஏன் இவ்வளவு கோபப்படுற? போது விக்ரம், என்னால இதுக்கு மேல
எதையும் கேட்குற மன நிலைமையில நான் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பு. நான் என் லேப்டாப் எடுத்துகிட்டு போக தான் வந்தேன். ரேஷு, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? என்ன பண்ணேனாவது சொல்லு. எதுவுமே சொல்லாமல் இப்படி அவாய்ட் பண்ணா நான் என்ன பண்ணுறது சொல்லு. சொல்கிற அளவுக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறல. அப்புறம் ஏன் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? வழியை விடு, நான் உள்ளே போகணும். இல்லை ரேஷு, எனக்கு பதில் சொல்லிட்டு நீ உள்ளே போ. ஏன் கண்ணு முன்னாடி இந்த வாய் பேசுறானு இவன் வாயை உடைக்கணும் போல தான் இருக்கு. சொல்லு ரேஷு, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அதையாவது அட்லீஸ்ட் சொல்லு. ஷோ கடவுளே, ஏன்னா என்னத்தை நான் சொல்கிறது? அதான் எனக்கு பர்த்டே பார்ட்டி நடந்து எல்லாமே எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன? ரேஷு, நான் சத்தியமா எந்த தப்புமே பண்ணல. என்ன நம்பு ரேஷு. அட பாவி, என் கண் முன்னாடி இப்படி ட்ராமா பண்றானே. நான் இல்லாத போது இவன் எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுவான். அதையும் நம்புற பாரு. இவ்வளோ சொல்லணும். இதை பாரு, எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்லை. தயவு செஞ்சு வழி விடு. நான் லேப்டாப் எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ மட்டும் இவ்வளோ பேச வைக்காம விட்டோம், கடைசியில் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுவா. அந்த விஷயத்த நம்ம இப்போ பண்ணியே தான் ஆகணும். நீ ஆஃபீஸ் கிளம்பல, டைம் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டாடி கிளம்பிட்டாரு. கிளம்புற நேரத்துல தான் வந்து இடம் நிக்குது. அப்புறம் என்ன பண்றது? ரேஷு, இப்போ மட்டும் நீ என்கிட்ட பேசல, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதை பாரு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். பிளாக்மெயிலாம் பண்ணுவியா நீ? ரேஷு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்றேன்னு பாரு. ட்ராமா நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி, இனி இவளை கவுத்திடுவான். ரேஷு, இங்க பாத்தியா கத்தி? இப்போ நீ மட்டும் என்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோ, நான் இந்த கத்தி எடுத்து என் கையை கட் பண்ணிக்குவேன். ஆமா, இதெல்லாம் நாங்கள் படத்திலே பார்த்துட்டோம். சும்மா வாய்ஸ் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கட் பண்ண மாட்டான். நீ போய் லேப்டாப் எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பு. இங்கே பாரு ரேஷு, நான் ஒன்று சொன்னேன்னா அதை செஞ்சு கட்டுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்போ மட்டும் நீ என்கிட்ட பேசலைனா இப்போ உன் கண்ணு முன்னாடி என் கையை கட் பண்ணிக்குவேன். விக்ரம், விளையாடாத விக்ரம். இதுக்கெல்லாம் கையை கட் பண்ணிக்குவியா? ஆமா ரேஷு, ஏன்னா உன்னை நம்ப வைக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல நீ என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற. இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல ரேஷு. என் கையை கட் பண்ணாதான் நீ என்கிட்ட பேசுவேனா, அதுக்காக நான் கையையும் கட் பண்ணிக்குவேன். விளையாடாத விக்ரம். விளையாடல ரேஷு, நான் விளையாடல. இப்பயே உன் கண்ணு முன்னாடி என் கையை கட் பண்ணி காட்டுறேன். உன்கிட்ட என் கையை கட் பண்ணி தான் என்ன ப்ரூவ் பண்ணா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். வேண்டாம், அப்படி பண்ணாத. சாரி ரேஷு. இப்போவது நம்புறியா? நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் ரேஷு, என்ன நம்பு. விக்ரம், ரத்தம் வருது விக்ரம். வா விக்ரம், ஹாஸ்பிட்டல் போலாம். சரியான டிராமாக்காரன். அதே இதையும் பண்ணி அவளே நம்ப வச்சுட்டானே. சே, நீ என்ன தப்பா நினைச்சதுக்காக எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனையா இருக்கட்டும். விடு ரேஷு, நீ கிளம்பு. நீ ஆஃபீஸ் போகணும் இல்ல, நீ கிளம்பு ரேஷு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ, வா ப்ளீஸ், ஹாஸ்பிட்டல் போலாம். வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போடுவோம். நான் அப்புறம் ஆஃபீஸ் போய்க்கிறேன். இல்ல ரேஷு, என்னால உனக்கே கஷ்டம். நான் யாரோ தானே, நான் எப்படியோ போயிட்டு போறேன். நீ கிளம்பு. அதான் சொல்லிட்டால, வா கிளம்பு போலாம். இல்ல, நான் ஆஃபீஸ் வரல. நீ கிளம்பு. நான் விக்ரம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு தான் வருவேன். நீ கிளம்பு. அடைச்சி இப்ப திருந்தவே மாட்டா போல. இவனும் நடிச்சு ஏமாத்திட்டுருக்கா, இவ்வளவு அதை நம்பிட்டு இருக்காளே. இதெல்லாம் எங்கதான் போய் முடியும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே, இதை பார்க்கணும் என் தலையெடுத்து வர. நான் கிளம்புறேன். ரேஷு, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு ரேஷு. ரேஷு, இதை பார்த்தா எனக்கு தான் மயக்கம் வரும். சே. விக்ரம், வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஏ விக்ரம், அவளே உன்னை கழுத்தை பிடிச்சி தொல்ற மாதிரி நான் பண்ணல. என் பேரு ரஞ்சித் இல்லடா.